ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த 2026-27 கல்வியாண்டுக்கான கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம், என்னைக்கு லாஸ்ட் டேட்டு. ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துச்சு, நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியுமா? அதே போல் இந்த முன்னுரிமை பட்டியல்லாம் எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த அகாடமிக் இயருக்கான கவுன்சிலிங் 2026-27க்கான இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு என்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னா 15/6/2026லேருந்து 22/6/2026. ஸோ 6 மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுடைய எம்இஸில் இண்டிவிஜுவல் லாகின், நமக்குன்னு ஒரு லாகின் ஐடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுற வேண்டியிருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓராண்டு பணி நிறைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு அந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கொடுக்கல, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடியில் போயிட்டு அது ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபரு வித்தின் டிஸ்ட்ரிக்டா அப்படிங்கிறது, சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்து மாவட்டம், உள் மாவட்டம், மாவட்டம் விட்டு மாவட்டம், உங்களுக்கு எது ரெண்டுமே அப்ளை பண்ணுற மாதிரினாலும் நீங்கள் என்ன அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அது வந்து ஹெச்எம்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த பிரிண்ட் காப்பி எடுத்து கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டி எதன் அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கே ஒரு 9 இது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முற்றிலும் கண் பார்வையற்றவர், ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகள் 40%, அதற்கு மேல் ஊனம் உள்ளவர்கள், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் உட்பட, இது வந்து செகண்டு. மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தை உள்ள பெற்றோர், இவங்களுக்கு வந்து தேர்டு. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை, புற்றுநோயாளிகள், மூளைக்கட்டியால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்றவர்கள், ஸோ இவங்களுக்கு வந்து ஃபோர்த்து. அதுக்கடுத்து இராணுவத்தில் பணிபுரியும் கணவன் மனைவி, அதுக்கடுத்து விதவை, மனைவியை இழந்தவர், 40 வயது கடந்த முதிர்கன்னியர், சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்ற பெண் ஆசிரியை, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து. அதுக்கடுத்து தற்போது பணிபுரியும் பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுபவர்கள், ஸோ இது வந்து ப்ரியாரிட்டி பிளாக் அந்த ஸ்டேஷன் இது சீனியாரிட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 7த்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பணி முன்னுரிமை எபோ 30 கிலோமீட்டர், ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து 30 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த ப்ரையாரிட்டி பிளாக் அது இந்த வாட்டி என்ன பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து சொல்லலை. அதுக்கடுத்து மாறுதல் கோரும் விண்ணப்பத்தில் முன்னுரிமை கோரி விண்ணப்பிக்கும் போது அதற்கான உரிய அலுவலரால் அளிக்கப்பட்ட ஆதாரத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் எது வச்சாலும் அதுக்கான அந்த ப்ராப்பர் சர்டிஃபிகேட், இப்போ ஸ்பௌஸ்னால் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது பணிபுரியும் பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை, மாறுதல் ஆணை இணைக்கப்படல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. விருப்ப மாறுதல், மனமொத்த மாறுதல், நேரடி நியமனம், பதவி உயர்வு, நிர்வாக மாறுதல், அழகு மாறுதல், பணி நிரவல், ஸோ இதில் எந்த வகை அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும் அப்ளை பண்ணும்போது. ஏன்னா இவங்க வந்து பாட்னி மேஜர்ஸாக இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து பயாலஜி போஸ்ட்டில் அவங்க வந்து இருப்பாங்க. நான் எந்த சப்ஜெக்ட் வந்து போகிறதுன்னு டவுட் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பாட்னியாக இருப்பாங்க, அவங்க வந்து சுவாலஜி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து சுவாலஜியாக இருப்பாங்க, அவங்க வந்து பாட்னி எடுத்துகிட்டு இருப்பாங்க, சரிங்களா? அல்லது சுவாலஜியாக இருப்பாங்க, அவங்க வந்து பயாலஜி போஸ்ட்டில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை பிரிவில் உயிரியல் பாடப்பிரிவில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர்கள் பொது மாறுதல் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யும் போது தாம் பயின்ற சப்ஜெக்ட், சரிங்களா? நீங்கள் வந்து யூஜி பிஜியில் என்ன சப்ஜெக்ட், நீங்கள் வந்து பாட்னியா அல்லது வந்து சுவாலஜியா, சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும், சரிங்களா? நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு படித்தீங்க, நீங்கள் இப்போ எடுக்கிறது கிடையாது, நீங்கள் என்ன படித்தீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த போஸ்ட்டில் இருக்கோம்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து சுவாலஜியில் போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா சுவாலஜின்னு கொடுங்க, பாட்னி போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கொடுங்க. பயாலஜி போஸ்ட் அப்படின்னா பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கொடுங்க. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அவங்க சுவாலஜி மேஜர்ஸாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து பயாலஜி போஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சுவாலஜினே கொடுத்துருவாங்க, சரிங்களா? போஸ்ட்டில் பயாலஜிக்கு பதிலாக சுவாலஜின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் படித்த மேஜர் சப்ஜெக்ட் அது தனியாக ஒரு காலத்தில் கேட்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டு டீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும், சரிங்களா? நீங்கள் சுவாலஜியாக இருந்தாலும் பயாலஜி தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் பாட்னியாக இருந்தாலும் பயாலஜி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும்.
ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துருங்க. ஏன்னா அடுத்தடுத்து அந்த இதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வரும். நமக்கு வந்து சீனியாரிட்டி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுல இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அதுக்கடுத்து ஸ்பவுஸ் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் நம்ம வந்து என்ன பண்ணணும் கொடுக்கணும். எபோவ் 30 கிலோமீட்டர்ஸ் இருந்தால் தான் அது வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்ட கலந்தாய்வு நடக்கிறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அதை நான் வந்து நாட் வில்லிங் கொடுத்துட்றேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரிசல்டன்ட் வேக்கலன்ஸை வச்சு ஒன் மோர் சாய்ஸ் வந்து கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து 2வது டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் முடிஞ்ச பிறகு அது வந்து உள் மாவட்டத்தில் மட்டும்தான் சரிங்களா. உள் மாவட்ட கவுன்சிலிங் நடக்கிறப்ப எல்லாமே முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஒன் சாய்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு படி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற மாவட்டம் தான் எடுக்க முடியும். இப்போ வந்து பணிபுரியக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய மாவட்டம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் உள் மாவட்டம், மாவட்டம் விட்டு மாவட்டம். ஸோ 2 இதுவுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டே உள் மாவட்டத்துக்குள்ளார கவுன்சிலிங்கில் எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம் விட்டு மாவட்டத்தில் கலந்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்க, அடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துன்னா நீ போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் உள் மாவட்டம், மாவட்டம் விட்டு மாவட்டம் ஆகிய இரு கலந்தாய்விற்கும் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவர்கள் உள் மாவட்டத்திற்குள் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாறுதல் ஆணை பெற்றவர்கள் மாவட்டம் விட்டு மாவட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எதுவுமே எடுக்கலனா நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை, மாவட்டம் விட்டு மாவட்ட கலந்தாய்வில் எடுக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே உள் மாவட்ட கலந்தாய்வில் ஆணை வாங்கிட்டீங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம தவறாக கொடுத்தீங்கன்னா நமக்கு மேலே ஒழுங்கு நடவடிக்கை இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம், இது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. கலந்தாய்வு நடைபெற பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாற்றுப்பணி இல்லை, தற்செயல் விடுப்பு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்சண்ட் ஆனால் லேட்டானால் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல் எம்இஸில் கரெக்டாக கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சீனியாரிட்டி லிஸ்ட்டில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முறையிடலாம். எனக்கு வந்து நான் வந்து முன்னாடி ஜாயின் பண்ணேன், ஆனால் எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் எனக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவித்து அது ரீஷெடியூல்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஷெடியூலில் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா இங்கே பாருங்கள், பார்வையில் காணும் அரசாணைக்கு திருத்தம் வெளியிட்ட அரசாணை நிலை எண் 164 பள்ளிக்கல்வித்துறை நாள் 11/7/2024 படி கடந்த ஓராண்டிற்குள், அதாவது 1/6/2025 31/5/2026 ஆசிரியரோட கணவரோ அல்லது மனைவியோ விபத்து மற்றும் இதர காரணங்களால் திடீரென மரணம் அடைந்து இருப்பின் எந்தவித முன்னுரிமையும் பின்பற்றாமல் கலந்தாய்வுக்கு முன்னரே அவர்கள் கோரும் காலி பணியிடத்திற்கு மாறுதல் வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் சரிங்களா. நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, முன்கூட்டியே நீங்கள் உங்களுக்கான வேக்கண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறீங்களோ அங்கே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இதெல்லாமே நீங்கள் வந்து காமிக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா புகாருக்கு வந்து இதாகி நம்மளை வந்து வேறு ஸ்கூல் போட்டிருப்பாங்க, மறுபடியும் ஏற்கனவே சரிங்களா ஒர்க் பண்ண அதே பள்ளியை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அதேமாதிரி போக்ஸ் ஆக்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில இது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு பதவி வாரியாக கால அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு முதன்மை கல்வி அலுவலர்களின் எம்இஸ் லாகின் மூலமாகவே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தொடக்க கல்வி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அதே மாதிரி தான் எம்இஸ் லாகின் ஐடி மேலே சொன்னது எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிஇக்கு தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் என்னைக்கு எப்போ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் இது வந்து ஆல்டர்னேட் கூட ஆகும். இப்போ கூட நமக்கு வந்து டெட் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அந்த எக்ஸாமில் டைமில் நடக்கிற அந்த கவுன்சிலிங் அது வந்து ஒரு டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஒரு சில டைம் ஆல்டர்னேட் வரும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முன்னுரிமை பட்டியல் வந்து தயாரிக்கிறப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா இல்லை இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் எதனாச்சும் ஒரு நாள் தள்ளி போணுச்சுன்னா அடுத்து வந்து ரிவைஸ்டு டேட்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா. மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. நமக்கு ரிவைஸ்டு டேட்டு அடுத்து கொடுத்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டேட்டு. ஸோ டேட்டில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டிஎஸ்சிக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஇக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இது எல்லாமே எப்போ அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.